சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி சீக்கிரமாவே லவ் ட்ராக் ஆரம்பிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வீட்டில் இல்லாத நேரத்தில் அங்கே போயிட்டு, அத்தை என்ன அத்தை அவகிட்ட பேசுனீங்களா? பொண்ணு பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னீங்களா? ஏதாவது அவள் சொன்னாளா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, ஆமாம் தம்பி, அவர் மேலே அக்கறை இருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே அப்படின்லாம் கேட்டேன் தம்பி. ஆனால் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவர் பொண்டாட்டியை அவ்வளோ தூரம் உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்காரே 5 வருஷமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவர் மனசில் எப்படினாலும் அவர் பொண்டாட்டி தானே இருப்பாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. அவர் 2ஆம் தரமா என்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன எப்படி அவர் வந்து நேசிப்பார்? அவரோட பொண்டாட்டி மேலே தானே அவருக்கு பாசம் எல்லாமே இருக்கும். என்ன 2ஆம் பட்சமாக தானே பார்ப்பாரு. அந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சாரதா சொன்னதும், இதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாங்க. அப்போனா எதுக்கு எனக்கு வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா? அதை எதுக்கு பண்ணுறா? எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் என் வாயாலே எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவகிட்ட சொல்ல சொன்னீங்களா அத்தை? அதனால தானே நான் சொன்னேன். ஆனால் இப்படியெல்லாம் அவள் யோசிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணுற முடிவெல்லாம் எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, சரி தம்பி, அவள் போக்கிலே விடுவோம். நான் பொண்ணையா கூட்டு வந்து நிற்க போகிறா. இப்படி இருந்தாலும் நம்ம ஓகே சொன்னாதானே மாப்பிள்ளை அவள் காமிக்கிற பொண்ணு உங்களுக்கு பிடிச்சாதானே நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த பொண்ணை பிடிச்சிச்சுன்னு அவள்கிட்ட சொல்ல போகிறீங்க? அவள் எந்த ஃபோட்டோ எதுவும் காமிச்சாலும் நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லாதீங்க. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து காவேரியெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்னால் பொண்ணு பார்க்க முடியாது. நீங்கள் விரும்புகிற பொண்ணு என்ன குவாலிட்டி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்னால் இனிமேல் பொண்ணு பார்க்க முடியாதுன்னு அவளே வெறுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, அவள் எப்படி தான் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிப்பா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒய்ஃபை அதிகமாக விரும்பினேன் அப்படின்னு இத்தனை நாளாக சொன்னதே ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிதுல. அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை பற்றி அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அத்தை. அதனால தான் என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னா காவேரிக்கிட்ட நம்ம உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அப்படி உண்மையை சொன்னால் காவேரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, வேண்டாம் அத்தை வேண்டாம், அவளுக்கு தெரிய வரும்போதே தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே காவேரியை ஸ்கூலில் விஜய் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசணும் அப்படின்ட்டு காவேரி கேட்கும்போது, இப்போ அந்த மேட்ரிமோனியல் சைட்டில் பொண்ணு வந்திருக்கே அதை பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு கேட்கல. எனக்கு எதுக்கு மேட்ரிமோனியல் சைட்லலாம் நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு என்னுடைய ப்ரொஃபைலை கொடுத்துருக்கீங்க? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நான் நீங்கள் கேட்டதுக்கு அப்போ விருப்பம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்காக மேட்ரிமோனியல் சைட்டில் உள்ளவங்கன்னா அப்படியேவும் எனக்கு சரியாலாம் வரமாட்டாங்க. ஒரு பொண்ணை பார்த்தா அவங்கக்கிட்ட பேசி பழகுனா தானே அவங்க எப்படிப்பட்டவங்க, என் அம்மாவை எப்படி பார்த்துக்குவாங்கன்னு தெரியும். அப்படி இல்லாமல் திடீர்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவங்க எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்லுவாங்க. நாளை பின்ன என்னுடைய சொத்து இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு என் அம்மாவை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே இப்போ பேச வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம், அம்மு இருக்கிறான் எதுவாக இருந்தாலும், அதனால தான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கே விஜய் காவேரி கிட்ட சொன்னதும், சரி அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு காவேரியும் வந்து போயிடுறாங்க. வெளியில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே காவேரி கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே என்ன எங்கே போகிற காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் விஜய் இருக்கார்ல, அவர் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார், அவரை பார்க்குறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓ, விஜய் தம்பியை பார்க்க போறியா? சரி போயிட்டு வா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா இப்போல்லாம் நீ கேஷுவலாக எல்லாத்தையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒரு அம்மா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒரு பையனை போய் இப்போ என்ன போய் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட தான் செய்வாங்க. ஆனால் நீ அவர் கூட பேசும்போது மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. சரிடி, அந்த தம்பி தான் கூப்பிட்டுருக்காங்களே, போயிட்டு வா, அங்கேயே பேசிகிட்டு தான் நேரம் ஆகிட போகுது அப்படின்னு காவேரியை சாரதா அனுப்பி விட்டுறாங்க. இங்கே விஜயும் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு வர்றாங்க. ஒரு காஃபி ஷாப்புக்கு 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அங்கே உட்காந்துட்டு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், ஏங்க எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்படிலாம் வேண்டாங்க, கல்யாணமே வேண்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதுக்கு தான் மெனக்கட்டி என்னை வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அந்த பொண்ணு வந்து என் ஒய்ஃபை மாதிரியே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னதும், சரி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவை என்கிட்ட காமிச்சதே இல்லை, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சாதானா அவங்கள மாதிரியேவும் ஒரு பொண்ணை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், சரி என் ஒய்ஃபை தானே நீங்கள் பார்க்கணும், சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி ஃபோட்டோவே காவேரி கிட்ட காமிச்சதும் காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்க? என் ஃபோட்டோ எதுக்கு என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் என் ஃபோட்டோ எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு காவேரி கோவமாக பேசுகிறாங்க.
ஏங்க இது என்னுடைய ஒய்ஃப் ஃபோட்டோ அப்படின்னு சொன்னதும், பொய் சொல்லாதீங்க. இது என்னுடைய ஃபோட்டோ. நீங்க ஒய்ஃப் ஃபோட்டோன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், காவேரி சேர்ந்திருக்க ஃபோட்டோவ எடுத்து காமிக்கிறாங்க. உடனே அத பார்த்துட்டு, ஹே! அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறாங்க. என்னால நம்பவே முடியலங்க. உண்மையாவே இதுதான் உங்க ஒய்ஃபா? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து காவேரி ஷாக் ஆயிடுறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, என் ஒய்ஃப் வந்து அப்படியே உங்கள மாதிரியே இருக்காங்கல்ல. அதனால தான் உங்ககிட்ட நான் அடிக்கடி பேசுறதுக்காகலாம் வந்தேன். என்னமோ என் ஒய்ஃப் முகத்த பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீலா இருந்துச்சு. அதனால தான் உங்கள பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பமா இருந்துச்சு. இந்த மாதிரி என் ஒய்ஃப் மாரி யாராவது இருக்காங்களா? என் குழந்தை மேலேயும் அவங்க அக்கறையா இருக்கணும். அந்த மாதிரி குவாலிட்டி யார்கிட்டயாவது இருக்குதா? அப்படி இருந்தா சொல்லுங்க. அவங்கள வேணா நானு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மத்தபடி இந்த மேட்ரிமோனியல் சைட்லலாம் பொண்ண ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் எனக்கு ஒத்து வராதுங்க. பார்க்கணும், அம்முவ நல்லா பார்த்துக்கிறவங்களா இருக்கணும். என்ன விட அம்முவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறவங்களா இருக்கணும். அப்படியே உங்கள மாதிரி. நீங்க தான் இந்த குவாலிட்டீஸ்லாம் கரெக்ட்டா இருக்கிறீங்க. என்னுடைய ஒய்ஃப் மாதிரி இருக்கிறீங்க. அம்முவையும் அக்கறையா அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்க. இந்த குவாலிட்டீஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், காவேரி அப்பன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அர்த்தத்தில சொல்லலங்க. இந்த குவாலிட்டீஸ் எல்லாம் உங்கள மாதிரி யார்கிட்ட இருக்குதோ, அப்படி சொல்றேங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா, நீங்க பாட்டுல மேட்ரிமோனியல் சைட்ல நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு, என்னாலனா அப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியாதுங்க யாரோ ஒருத்தவங்கள. எனக்கு என் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும், என் குழந்தைய அக்கறையா பார்த்துக்கணும். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதுங்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, ஏங்க உங்க ஒய்ஃப் மாதிரி இருக்கணும்ங்கிறதுனா எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. ஆனா உங்க ஒய்ஃப் ஃபோட்டோவா உண்மையிலே இது அப்படின்னு என்னால நம்பவே முடியல. என்ன மாதிரியே இருக்கிறாங்கங்க உங்க ஒய்ஃபு. அப்படி சொல்லிட்டு எங்க காவேரி அதிர்ச்சியாகி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே இப்படி எப்படி கிடப்பாங்க? ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் ஒண்ணு இருக்காங்க, நான் ஒண்ணு இருக்கிறேன். இன்னும் 5 பேர நான் எங்க போய் தேட? அப்படி இருந்தாலும் அவங்க அம்மாகிட்ட எப்படி இருப்பாங்க? அவங்க உங்க ஏஜ்ல உங்களுக்கு கல்யாணத்து வயசுல இருப்பாங்களா? இந்த மாதிரிலாம் நெறைய இருக்குதுல்ல. நீங்க பாட்டுல உங்க ஒய்ஃப் மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு, எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்கல்ல. இந்த குவாலிட்டிஸ் இருந்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. அப்படி ஒரு பொண்ண கூட்டுவாங்க. அப்படி இல்லன்னா என்கிட்ட வந்து கல்யாணத்த பத்தி பேசாதீங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, என்ன இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறாரு அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒருவேள அம்மாவும் இவரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றாங்களோ? இல்லன்னா உண்மையிலே இவரோட ஒய்ஃப் என்ன மாரி தான் இருப்பாங்களா? இத முதல்ல கிளியர் பண்ணணும். முதல்ல இவங்க தாத்தா கிட்ட போயிட்டு கேட்கணும். அவங்க விஜயோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்படி ஏதாவது இல்லாம அம்மாவும் இவரும் சேர்ந்து பிளான் பண்றது மட்டும் தெரியட்டும். அப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காவேரி கோவமா இருக்கிறாங்க. இது சரி எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.